இப்போ நாம் தமிழர் கட்சினாவே இளைஞர்கள் கோட்டைன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு சீமானை பிடிக்க காரணம் என்ன? காரணம் வந்து ரெண்டு விஷயம்தான். ஒண்ணு, நாளைக்கு நம்மளுடைய தலைமுறையை காப்பாத்துறதுக்கு இந்த கட்சி விட்டா வேற கட்சி கிடையாது. அது இளைஞர்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து அவன் வந்து படிக்கும் போதே அவனை வந்து அந்த படிப்பு இப்ப எங்க இதுல வந்து படிக்கிற கல்லூரி மாணவர்களோட நான் பேசும்போது சொல்ற விஷயங்கள் அவங்க வந்து சொல்றது வந்து இளைஞர் பாசறையில நாங்க வந்து பயணிக்கிற காரணமே வந்து எங்களுக்கு நாளைக்கு வாழ்வாதாரத்துக்கே வந்து இருக்கிற கட்சி. இவன் தேர்தல்னு வரும்போது காசை கொடுக்குறான், இது பண்றான், குடிக்கிற காசு கொடுக்குறான், பிரியாணி வாங்கி கொடுத்துறான், தேவை கொடுத்துறான், அதுக்கப்புறம் நம்மளை மறந்துடுறானுங்க. ஆனா நாளைக்கு நம்மளுடைய தலைமுறையை நாளைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரே சிந்தனை உள்ள ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தாங்கிறத மக்கள் வந்து உணர்ந்துட்டான். இன்னைக்கு இளைஞர்கள் வந்து நான் சொல்றது பள்ளி மாணவர்கள்ல இருந்து இன்னைக்கு வந்து இதுல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நாம் தமிழர் கட்சியோடைய அரசியல் தான் வந்து முன்னெடுத்து கொண்டு போறாங்க. வந்து நிறைய இடங்கள்ல ஒரு மாற்றத்தை பார்க்க முடியுது. மக்கள் ஒரு கேள்வி கேட்கறாங்க. ஒரு இடத்துல வந்து வேட்பாளரவே துரத்தி அடிச்சாங்க. என்னன்னா, போன தேர்தலுக்கு வந்த நீ இந்த தேர்தலுக்கு வர இடையில இந்த நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் தான் வந்து எங்களை சந்திச்சு எங்களுக்கான தேவைகள் போராட்டத்தில். நம்ம முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட பொருளாதார வலிமை இல்லைனாலும் இயற்கை பேரிடர்கள் காலத்திலையும் நம்மளுடைய மக்களுடைய சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள்லையும் இப்ப நடந்துட்டு இருக்கிற பரந்தூர் விமான நிலைய விரிவாக்கினது மேல்மேசனத்துல இருந்து நடந்துட்டு இருக்கு. அவங்க இன்னும் வந்து விவசாயிகள் வந்து முன்னெடுத்து கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. டெல்லியில இன்னைக்கு வந்து விவசாயிகள் வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அதே போல இன்னைக்கு கூடங்குளம் மணல் முக்கியமா சொல்ல போனா இன்னைக்கு அதோட விரிவாக்க பணி வந்து ரஷ்யாவோட ஒப்பந்தம் ஏற்கனவே பண்ணியிருக்கிறான் திமுக அரசாங்க. அவன் வந்து இன்னைக்கு வந்து 7 ஸ்டேஜ் ஏற்கனவே இருக்குது. இப்ப நீ அடுத்து வந்து 10 ஸ்டேஜை கொண்டு வரதுக்காக தன்னுடைய உற்பத்தியை வந்து அதிகப்படுத்துறதுக்கான வேலைகளை திட்டங்களை பெருக்க போறான். ஏற்கனவே இருக்கிறத எப்படா மாற்று எனர்ஜிக்கு வந்து மாற்று எனர்ஜி நமக்கு வந்து போறதுக்கு எவ்வளவு இருக்குது. நம்ம சுற்றுச்சூழல் பாதிப்பு இல்லாத வகையில சூரிய ஒளி மூலியமாகவும் கடல் அலைகள் மூலியமாவும் நம்ம வந்து சொல்லியிருக்காரு. இதெல்லாம் சாத்தியமான்னு கேள்வி வருது. சாத்தியப்படுத்தணுங்கிறது தான் நம்ம படித்த இளைஞர்கள் இன்னைக்கு வந்து நம்ம திட்டத்தோட இருக்கிறோம். நம்ம அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கான வாய்ப்பு மக்கள் நம்ம கொடுத்துட்டாங்கன்னா அதை செயல்படுத்துறதுக்கான அத்தனை வேலைகளை நம்ம செய்ய என்ன வாய்ப்பு தரணும். கண்டிப்பா இது வந்து ஒவ்வொரு மனிதனும் நம்ம வந்து ஓட்டு போடுறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி நமக்கான நாளை தலைமுறை பத்தி தன்னுடைய குடும்பத்தை நம்ம நாளை அடுத்த தலைமுறை பத்தி சிந்திக்கிற எல்லாருமே நிச்சயமா நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துவோம். அப்போ உங்களுக்கு அதிகாரம் கிடைக்கணும்னு சொல்லலாம். ஆமா, எங்களுக்கான அதிகாரம் இல்லைன்னா நம்ம எதுவுமே செய்ய முடியாது. இப்ப எதுவுமே அதிகாரம் இல்லாம நம்ம வந்து பொருளாதார ரீதியான பின்தங்கி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலுமே இப்ப நடந்த சென்னையில் நடந்த வெள்ள நிவாரணமா இருந்தாலும் சரி, தூத்துக்குடி திருநெல்வேலியில நடந்த வெள்ள நிவாரணத்துக்கும் நம்மளால முடிஞ்சதை நம்ம செஞ்சோம். 800 மக்களுக்கும் செஞ்சிருக்கோம். இது எல்லா பேரிடருக்கும் நான் சேர்த்து சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு ஓகி புகையில இருந்து அதுக்கு முன்னாடி நடந்த கஜா புயல்ல இருந்து எல்லாத்துக்குமே நம்ம வந்து பொள்ளாச்சியில இருந்து நம்ம வந்து தென்னை மரங்களை எடுத்து கொண்டு போய் கொடுத்தோம். அது நாம் தமிழர் கட்சி அதை மிகப்பெரிய முன்னெடுப்பு நடத்தணும். அதுவும் மரங்கள் வந்து நம்மளுடைய நாட்டு ரகங்களே வந்து கொண்டு போய் கொடுக்கணும். இவ்வளவு நாள் வரைக்கும் அது சாதாரண, அதாவது ஹைபிரிட் இதையெல்லாம் செய்யறதுக்கு பணம் எங்க இருந்து வருது? மக்களுடைய நிதி வந்து இப்ப வந்து நம்ம கிட்ட அரசாங்கம் வந்து நமக்கான அதிகாரத்தை கொடுத்துருச்சு அப்படின்னா நம்ம மக்களோட நிதி பணம் உங்களுக்கு இந்த மாதிரி பண தேவைகளை வந்து எப்படி பூர்த்தி செஞ்சுக்கிறீங்க? கட்சியில வந்து அடிப்படையா இப்ப இருக்கிற இப்ப நான் இருக்கேன்னா நான் ஒரு வேலைக்கு போறேன் அப்படின்னா என்னுடைய தேவை வந்து ஒரு மாசம் ஒரு 10,000 என்னால வருமானம் வருதுன்னா என்னால முடிஞ்ச ஒரு தொகை ஒரு 1000 ரூபாய் நான் வந்து திறன் நிதியை நான் வந்து கொடுக்குறேன். நாங்களே திறன் நிதியை நான் கொடுக்குறேன். பல கட்சிகள் உங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறதுன்னா அவங்களுக்கு ஃபாரின்ல இருந்து ஃபண்ட் வருது, நிறைய ஃபாரின்ல இருந்து ஃபண்ட் வருது அப்படின்னா ஒரு கட்சி வளர்த்திட முடியாது. மக்கள் வந்து ஃபாரின்ல இருந்து ஃபண்ட் வருதுங்கிறது வந்து எப்படி வருது அப்படின்னா திறல்நிதி மூலியமா சொல்றேன். அதுதான் சொல்றேன். திறல்நிதி மூலியமாவும் மக்களுடைய அடிப்படை தேவைகளுக்காக நம்மளுடைய கட்சிக்கு வந்து மாசம் நான் இப்போ ஒரு 10,000 சம்பாதிக்கணும் அப்படின்னா என்னால ஒரு மாசம் ஒரு 1000 திறல்நிதி கொடுக்க முடியுது அப்படின்னா இந்த மாதிரி பணத்தை சேர்த்து வச்சுதான் நம்ம வந்து கட்சியவே நடத்தணும். இப்படி ஒவ்வொரு செயலுக்கும் நம்ம முன்னெடுத்து கொண்டு போறதுன்னு வந்து மக்கள் இடத்துல பாக்குறாங்க. எதுவுமே இல்லாம எளிய பிள்ளைகள் இவ்வளவு தூரம் வந்து முன்னாடி வந்து செய்யறாங்களே, இவங்களுக்கு ஏன் ஒரு வாய்ப்பை கொடுத்துடக்கூடாதுன்னு நினைக்கணும். அதை நினைச்சிட்டா நிச்சயமா ஒரு மாற்றம் என்பது மாறாத வார்த்தை. ஒரு நிமிஷத்துல மக்கள் நினைச்சா அந்த வாக்கு மட்டும் செலுத்திட்டு நமக்கான அதிகாரத்தை கொடுத்துட்டா நம்ம நிச்சயமா வந்து ஆட்சி பொறுப்பு எங்களுக்கான அந்த அதிகாரம் கிடைச்சிச்சு நிச்சயமா மக்களை செய்ய. அதிகாரம் உங்க கையில கொடுக்கப்பட்டுருச்சு. இப்போ வந்து இன்றைய நாடாளுமன்ற தேர்தலா இருக்கட்டும், நாளைய சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டும், உங்களுக்கு அதிகாரம் கொடுத்து ஆட்சியில் அமர வச்சுட்டாங்க. என்னென்ன செய்வீங்க? மக்களுக்கான தேவை எப்படி பூர்த்தி அடையும்? நல்ல கேள்வி. இது என்னன்னா நமக்கு வந்து முதல்ல வந்து அடிப்படை அரசியல் மாற்றம் நமக்கு வந்து வேணும். இப்ப இருக்கிற அரசியலே வந்து கான்ஸ்டியூஷன் பிரகாரம் நம்ம வந்து அதை வந்து அரசியலை வந்து அண்ணன் மாற்றணும்னு சொல்றாரு. அதுக்கான நம்ம கிட்ட வந்து கொள்கை ரீதியாகவும் நம்ம கிட்ட சில விஷயங்கள் இருக்கு.
அது வந்து நம்ம அரசியல் அடிப்படை மாற்றங்கள் நம்ம கொண்டு வந்துட்டாலே மக்களோட தேவைகள் எல்லாமே வந்து பூர்த்தி அடைஞ்சிடும். அப்படி பூர்த்தி அடைஞ்சா தன்னுடைய வருமானத்திலேயே தன்னால வந்து ஒரு நிம்மதியான ஒரு சுகாதாரமான நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய தரத்தை மக்களுக்கு நம்ம வந்து வாய்ப்பு கொடுத்துருவோம். அந்த வாய்ப்பு மக்கள் கிடைச்சிட்டாலே தன்னுடைய பொருளாதாரத்துல நிறைவடைஞ்சிட்டாலே அவன் வந்து தவறான வழிக்கு போவதில்லை. அவன் தவறான சிந்திக்கவும் வேண்டிய தேவையில்லை. லஞ்ச லாவணிகள் இல்லாத ஒரு உலகத்தை வந்து நம்ம படைச்சுவோம். அதுக்கான தேவைகள் என்னன்னா அடிப்படை அரசியல் மாற்றம் தான். அதை வந்து நாம் தமிழர் கட்சி கொண்டு வந்துடும். நீங்க ஆட்சிக்கு வந்து அதை கண்டிப்பா செஞ்சிருக்கோம். கண்டிப்பா நிறைவேறும். அது உடனே நிறைவேறும். ஒரு 5 வருஷம் ஆகலாம். உடனடியா ஒரு ஊராட்சியிலே இன்னைக்கு 5 வருஷத்துலயே உங்களால பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஆனா கொடுக்கிற வாய்ப்பை, கொடுக்கிற நிதியில எப்படி கொண்டு போய் மக்களிடத்துல சேர்த்தணுங்கிற திட்டம், அறிக்கை நம்ம கிட்ட தெளிவா இருக்கு. இப்ப அண்ணன் வந்து நான் முதலமைச்சர் ஆயிட்டுனாவே வந்து முதல் கையெழுத்து முதலமைச்சர் கையெழுத்தா போடணும். ஆனா அடுத்த திட்டங்கள்ல பாத்தீங்கன்னா மதுவிலக்கு, நீட் தேர்வு ரத்துங்கிறாரு. ஏற்கனவே இதையெல்லாம் சொல்லித்தான் வாக்கு வாங்கினாங்க திராவிட அரசியல். இதை எப்படி பாக்குறீங்க? இதை எப்படி 3 நாள் சாத்தியமாகும் நினைக்கிறீங்க? ஏற்கனவே நடந்த திமுக பொறுத்த வரைக்கும் அரசியல்ல அவங்க வந்து வாங்கின நீட் தேர்வா இருந்தாலும் சரி, இப்ப காங்கிரஸோட தான் வச்சாங்க. கொண்டு வந்தது நீட் தேர்வை கொண்டு வரேன்னு சொன்னது நீ காங்கிரஸ். அவங்க கூட சேர்ந்து நீ கூட்டணி வச்சீங்கன்னா எப்படி நீ நீட்டை வந்து ரத்து பண்ணுவ? அதே போல ஜிஎஸ்டி முன்னாடி என்ஐஏ கொண்டு வந்தது, இப்ப இருக்கக்கூடிய இந்த சிஐஏ கொண்டு வந்தது எல்லாமே வந்து காங்கிரஸ் ஆட்சியிலே வரைவு திட்டமா கொண்டு வந்துட்டாங்க. இதை வந்து மக்களுக்கு அப்ப அன்னைக்கு இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களா இருந்தவங்க மக்களிடத்துல கொண்டு போய் சொல்லி இருந்திருக்கணும். இது அன்னைக்கு இருந்த கூட்டணிக்கு வந்து நாங்க வெளியில நின்று வெளிநடப்பு செய்யறோம்னு சொல்லிட்டு போய் வெளியே நின்றுட்டு உள்ள வந்து நான் வந்து வாக்கு மட்டும் செலுத்திக்கிறேன்னு சொல்லி பாராளுமன்றத்துல வாக்கு செலுத்திடுறாங்க. காசை வாங்கிட்டு வெளியில போய் நின்றுட்டு பத்திரிகைக்கு முன்னாடியும் ஊடகங்களுக்கு முன்னாடியும் தான் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி ஒரு நாடகம் காட்டுறாங்க. ஆனா அந்த கட்சியிலேயே கூட்டணியில இருந்து நீங்க எப்படி எதிர்ப்பு தெரிவிப்பீங்க? அதனாலதான் இன்னை வரைக்கும் அவங்களால அதை கொண்டு வர முடியறது இல்ல. நாங்க தனிச்சு போட்டிடுறோம். 40 தொகுதியிலையும் நாங்க தனிச்சு வேட்பாளர். எதனால நீங்க தனிச்சு போட்டிடுறீங்க? ஒருவேளை உங்களுக்கு கூட்டணி அமையலையா, இல்லது உங்க கூட்டணி கொள்கையா அந்த மாதிரியா? இல்ல, அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சிகளோட நாங்க கூட்டணி வைக்க தயாரா இருக்கோம். எந்த மாதிரி கொள்கை? இப்ப நாங்க கொண்டு வந்திருக்கிற இந்த கல்வி, மருத்துவம், மக்களுக்கு தேவையான அத்தனையும் வந்து தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய அடிப்படை விஷயங்கள் எல்லாமே வந்து இலவசமா கொடுக்கறக்கூடும். விவசாயத்தை முன்னிறுத்துறோம். இயற்கை வேளாண்மை அதை மேம்படுத்தணும்னு நினைக்கிறோம். மக்களை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கணுன்ற விஷயத்துல நம்ம தெளிவா இருக்கிறோம். அதே போல இன்னைக்கு இருக்கக்கூடிய சாதாரண ஈரோட்டில் இருக்கக்கூடிய மஞ்சள் மாநகரம் நம்ம சொல்றோம். இயற்கை விவசாயத்தின் மூலியமா தான் மஞ்சளை கொண்டு வரோம். எந்த ஒரு 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 சங்கத்தை வச்சு அந்த சங்க கூட்டுறவு மூலியமா, அந்த கூட்டுறவு சங்கத்தின் மூலியமா அந்த இயற்கையா விளைவிக்கிற மஞ்சளை நீ ஏன் காப்புரிமை வாங்காம வச்சிருக்கிற? அதை வந்து கொண்டு போய் ஒரு சொசைட்டி மூலியமா நீ வந்து அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அதாவது குறியீட்டுக்கு இதுக்கு உலக நான் சொல்றது எப்படி சொல்லணும்னா ஐடென்டிட்டி கோடுன்னு சொல்லுவாங்க. அந்த இதை கொண்டு வந்துட்டாலே, அந்த குறியீடு கொண்டு வந்துட்டாலே அந்த மஞ்சளுக்கான உண்மையா விவசாயிக்கு வந்து உலகத்தரமான ஒரு விவசாயம் பண்றவனுக்கு அந்த நிதி போய் சேரும். அவன் நேரடி நிதி வந்து அவனுக்கு கொண்டு போய் சேர்த்தாதனாலதான் இன்னைக்கு வந்து ஒரு இடைத்தரகர்கள் மூலியமாகவும் மாற்று ஏஜென்ட் மூலியமா மற்ற மாநிலங்கள்ல வந்து வாங்கிட்டு போறவங்க அவங்களுக்கு அந்த வேல்யூ தெரிஞ்சுன்னா அவன் டைரக்டா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடுறான். வெளிநாடுகளுக்கு அதை வந்து இது பண்றான். இப்ப இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் இதை வந்து முன்னெடுத்து செஞ்சது. அதுக்கான தேவையை மக்களுக்கு கொண்டு போய் பூர்த்தி பண்றதுக்கு நாம் தமிழர் கட்சியில் நம்ம வந்து அதுக்கு ஒரு அடிப்படை கொள்கைகள் வச்சிருக்கோம். இதை வந்து இப்படிதான் கொண்டு போகணுன்ற திட்டம் இருக்கு. அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு நம்ம கிட்ட அதிகாரம் இல்லாதனால அதை செயல்படுத்த முடியாம இருக்கும். இதை வந்து நம்ம இதெல்லாமே சொல்லிட்டோம் அப்படின்னா, வெளிப்படுத்தலுமே நம்ம சொல்லிட்டோம்னா அடுத்த கட்சி செஞ்சுருவானே அப்படின்னா செய்யட்டும்ங்கிறத தான் நம்ம சொல்றோம். ஆனா இந்த கட்சிகள் கூட்டணின்னு போய் மறுபடியும் தேசிய கட்சிகளோட எவன் கொள்ளையடிச்சானா அவங்க கூட போய் நான் கூட்டணி வச்சுக்கிட்டா அவன் வந்து கொள்ளையடிக்கிற காசை வந்து எப்படி தனக்கு கொண்டு வரணும்னு தான் பார்ப்பானே தவிர மக்களோட தேவையும் அவன் வந்து செய்ய மாட்டான். இப்போ மாநில கட்சியில இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமும் அதிமுகவும் இவங்க கூட போய் காங்கிரஸ் கூடயும் பாரதிய ஜனதாவோடையும் கூட்டணி வச்சு இத்தனை வருஷமா மக்களுக்கு என்ன நீங்க கொண்டு போய் சேர்த்துனீங்க? அப்ப தெரிஞ்சிருந்தா நீங்க தனிச்சு போட்டியிட வேண்டிய தேவை எங்களுக்கு ஏற்பட்டுச்சு. இப்ப இவங்க கூட போய் நம்ம கூட்டணி வைக்க முடியாது. ஊழல் மிகுந்த ஆட்சிகளோட போய் நம்ம மறுபடியும் கூட்டணி வச்சு நம்மளும் ஊழல்வாதியா தான் நம்ம நிற்க முடியும். ஏன்னா நான் வந்து கொள்கை ரீதியா நான் பேசுவேன், அவன் வந்து காசை வாங்கிட்டு வந்து பேசுறான். 2 பேத்துக்கு இருக்கிற அடிப்படை வித்தியாசம் வந்து மக்களுக்கு வந்து இப்ப இவன் தனிச்சு நிக்கிறான், யார் கூடயுமே கூட்டணி இல்லை அப்படிங்கும் போது மக்கள் நம்மளை நம்பி வாக்கு செலுத்துறான். இது வந்து நாம் தமிழர் கட்சியோடைய பலமே நம்ம தனிச்சு நின்னா மட்டும்தான் நமக்கு வந்து நல்லது. ஆமா ஆமா அதான். அதே மாதிரி இளைஞர்கள் வந்து இன்னைக்கு வந்து உணர ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். கொள்கை ரீதியாகவும் நாளைய தலைமுறையை காப்பாற்றக்கூடிய ஒரே சூழல்ல இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியை நம்பிதான் நம்பினாதான் இன்னைக்கு நமக்கு வாழ்க்கைன்ற அளவுக்கு இன்னைக்கு மக்கள் உணர ஆரம்பிச்சிட்டான். மாற்றத்தை தேடி நம்ம போயிட்டே இருக்கிறோம். நிச்சயமா நமக்கான
அதிகாரத்தை மக்கள் கொடுப்பாங்கங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நிச்சயமா நம்ம வெல்லுவோம். இப்ப இந்த அரசியல் சூழ்ச்சிகள், பணநாயகம், இதையெல்லாம் தாண்டி நீங்க கொள்கை பேசி சனநாயகம் சொல்லிட்டு இருக்கீங்களா, இது எப்படி வெல்லும் அப்படிங்க, மக்கள் இதை எப்படி எடுத்துப்பாங்க அப்படிங்கிறது உங்களால எப்படி வெற்றி அடைய முடியும் நீங்க கருதுறீங்க? கண்டிப்பா. அதாவது ஒரு என்ன சொல்றது, காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞானம் பெறுபவர். அதாவது உலகத்தையே ஆளணும்னு நினைச்சாலும் நமக்கான நேரம் காலம் வரும்போது அது நிச்சயமா வந்து இது நம்ம சொல்லல, வள்ளுவருடைய மறை நான் சொல்றேன். அதுக்கான நேரம் காலம் வரும்போது நம்ம தொடர்ந்து நம்ம களத்துல வந்து மக்களை கொண்டு போய் சந்திச்சு நேரங்காலம் பார்க்காம ஒரு நாளைக்கு 1 மணி நேரமா இருந்தாலும் நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கிற, இப்ப என்னை எடுத்துக்கிட்டீங்களா, வெற்றிச்சொல்லை நம்பி எத்தனை பேர் இருக்காங்க? இன்னைக்கு ஒரு 10 குடும்பம் இருக்காங்க, 10 சொந்தங்கள் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச 100 நண்பர்கள் இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட கொண்டு போய் நம்மளுடைய கொள்கைகளையும் நம்மளுடைய விஷயத்தையும் நம்ம எடுத்து பேசும்போது நம்ம கட்சி கொண்டு போய் நமக்கு வந்து சின்னம் முதல்ல கொண்டு எல்லாமே ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி அதுக்கான திட்டங்கள் ஒவ்வொரு உறுப்பினரும் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து 1 கோடி இலக்குகள் நிச்சயமா நம்ம வந்து ஜெயிச்சுவோம். இன்னைக்கு வந்து அதிமுக, திமுக தாண்டி இருவேறு திராவிட கட்சிகள் தாண்டி ஒன்றிய அரசான பாஜக அதிமுக கழட்டி விட்டுட்டு இன்னைக்கு தனித்துவமா ஒரு பெருத்த கூட்டணியோட வந்து களம் இறங்கி இருக்கிறாங்க. அது உங்களுக்கு பெரிய சவாலா, இல்ல இதை நீங்க வந்து பொருட்படுத்தாம களம் தாண்டுறீங்க? இப்ப இது வந்து வாக்கை பிரிக்கிறதுக்கான ஒரு வேலையை தான் நான் பார்க்குறேன். என்னுடைய தனிப்பட்ட மறைமுக அரசியலை தான் நான் பார்க்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது பாரதிய ஜனதா அதிமுகவோட ஏற்கனவே கூட்டணி, அம்மா ஜெயலலிதா அம்மா உயிரோடு இருக்கும்போதே வந்து வந்து வாஜ்பாய் அரசு வாக்கு செலுத்தும் போதே இவங்க வந்து சரியா செய்ய மாட்டாங்க, RSS உடைய பின்புலம் இருக்குது எல்லாமே தெரிஞ்ச அந்த அம்மா, இத்தனைக்கும் பார்ப்பன பின்புலத்திலேருந்து வந்தவங்க, அவங்களே வந்து வேண்டான்னு சொல்லி ஆட்சியை வந்து ஒதுக்கிட்டாங்க. இது வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கணும்னா இவங்க திமுக காரங்க என்ன பண்றாங்க, மறுபடியும் போய் அவங்களோட கூட்டணி வச்சு நான் உங்களை வந்து இது பண்றேன்னு சொல்லி தேர்தலில் வெளில வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் வாஜ்பாய் அரசு மறுபடியும் 2ஆம் தடவையா ஆட்சிக்கு வந்தாங்க. அது மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இப்படி மாறி மாறி இவங்க வந்து தேசிய கட்சி தூக்கி பிடிக்கிறதுனால அவங்களுக்கு வரக்கூடிய சில சலுகைகள், சில நிதிகளை இவங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் மாதிரி ஒதுக்கி அதை வச்சு கட்சியை வளர்த்துக்கிட்டு தன்னுடைய குடும்பத்தையும் காப்பாத்திக்கிட்டு இது ஒரு குடும்ப அரசியலா திமுக கொண்டு போயிட்டு இருக்கு. அதிமுக பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் காலத்திலேயோ ஜெயலலிதா காலத்திலேயோ சில நலத்திட்டங்கள் கொண்டு வந்திருந்தாலும் மக்களுடைய தேவைகள் இன்னும் பூர்த்தி ஆகாம தானே இருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய இதை வந்து பாத்தீங்கன்னா கொள்கை ரீதியா சொல்றேன். இப்ப மக்களுடைய அடிப்படை தேவை மறுபடியும் கல்விக்கு தான் வருவோம். ஏன்னா திரும்ப திரும்ப நாங்க ஏன் கல்வியை வந்து நம்ம அடிப்படையே சொல்றோம்னா, தன்னுடைய கல்வி வந்து தெரியா இருந்துட்டா தன்னோட வாழ்க்கைக்கு அவனே வந்து சம்பாதிக்கிறதுக்கான தேவையை பூர்த்தி பண்ணிக்குவான், தன்னோட குடும்பத்தை காப்பாற்றிக்குவான். இன்னைக்கு நான் படிச்சதுனாலதான் எனக்கு ஒரு வேலைக்கு நம்ம போக முடியுது. அது வெளிநாட்டுல போய் நம்ம வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டோம். இது உள்நாட்டிலேயே எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருந்தா நான் என் குடும்பத்தோட இருந்து இன்னும் கொஞ்சம் நல்லா சம்பாரிச்சு இன்னும் கொஞ்சம் குடும்பத்தோட நம்ம நெருக்கமா இருந்து நம்ம அந்த பிரிவுகள் இல்லாம நம்ம நாட்டுக்கு என்ன வளர்ச்சியான திட்டங்கள் நம்ம செய்வோம். ஏன்னா சாதாரணமா இந்த சிங்கப்பூர்ல நம்ம தமிழர்கள் போய் தோட்ட வேலை செஞ்சவங்கள அகதிகளா இருந்தப்ப சிங்கப்பூர் நாட்டோடைய குடியரசுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு நம்ம அரும்பாடுபட்டோம். அதனால அந்த ஒரு அங்கீகாரம் கொடுக்கறதுக்காக தான் இன்னைக்கு வந்து தமிழ்ல வந்து இன்னைக்கு அவங்களுடைய ரூபாய் நோட்டுல தமிழை வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இதாகவும் தமிழ் அமைச்சர்களும் தமிழர் முதலமைச்சராகவும் வர முடியுது அங்க சிங்கப்பூர் நாட்டிலேயே. அப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டதுன்னா நம்மளுடைய உழைப்பு அங்க இருக்குது. அப்ப அந்த தேவை நம்ம நாட்டுல ஏன் முடியல? இது வரைக்கும் நமக்கான இப்ப பாத்தீங்கன்னா வெளியில அண்டை மாநிலத்துல இருந்து வரக்கூடியவங்க வந்து வேலை செய்யறாங்க, வட மாநிலத்துல இருந்து வந்து வேலை செய்யறாங்க. இங்க இருக்கிற உள்நாட்டில் இருக்கிறவங்க ஏன் அந்த வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிற? வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறதோட வாய்ப்பை இவங்க உருவாக்குறது இல்லை. அப்படியே உருவாக்குனாலும் வட மாநிலங்களிலிருந்து வரவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இன்னைக்கு பாருங்க, முக்கால்வாசி வட மாநிலத்துக்கு வந்தவங்க தான் எல்லா தொழிலையுமே இருக்கிறாங்க. ஒரு முடிவெற்ற கடையில இருந்து பரோட்டா போடுறதுல இருந்து எந்த ஒரு உணவகமா இருந்தாலும் மற்ற எந்த ஒரு தொழிலகமா இருந்தாலும் எல்லாத்துலயும் வட மாநிலங்களுக்கு இருக்காங்க. ஏன்னா தமிழர்களும் பரவலா வெளியே போயிருக்கிறாங்களே, ஏன் நீங்க வந்து வடக்கர்கள் வந்து ரொம்ப வடக்கர்கள் வந்தேரிகள் ஏன் நீங்க அவங்க அரசியல் இருக்குல்ல? இல்ல தவிர என்னன்னா, நம்ம படிச்சுட்டு வெளியில போய் வெளிநாடுகள்ல போய் வேலை செய்யறோம். நம்மளும் வந்து வெளி மாநிலங்கள்ல வேலை செய்யறோம். நம்ம என்னவா வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஆரம்பத்துல இருந்தே நம்மளுடைய திட்டங்கள் நம்ம செயல்படுத்த நம்ம அவங்கள வந்து வந்ததுலயோ இருக்க வச்சதுலயோ நமக்கு வாய்ப்பு கிடைச்சதுலயோ நமக்கு எந்த தவறுமே கிடையாது. என்னன்னா தொடர்ந்து நம்ம வந்து அவங்களுடைய ஆதிக்கம் தான் அதிகமா இருக்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அங்க போய் வேலை செஞ்சு நம்ம அங்க போய் இது பண்றது இல்லை. இவங்க இங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கான இது வந்து குடியுரிமை கொடுத்துறாங்க. ரெண்டாவது இன்னர் பர்மிட், அண்ணன் சொன்ன மாதிரி வெளிமாநிலத்திலிருந்து வந்தவங்களுக்கு இன்னர் பர்மிட் கொடுங்க. உள்ளேயே வச்சு அவன் ரேஷன் கார்டுல இருந்து 30,000 ரூபாய் செலவு போனா ரேஷன் கார்டு வாங்கிடலாம்,
பேன் கார்டு வாங்கிடலாம், அவனுடைய வங்கியை மாற்றிக்கலாம். ஈரோடு தமிழ்நாட்டில் மாநிலத்தில் என்னென்ன உங்களுக்கு வந்து தேவைகள் இருக்கோ அத்தனை சலுகைகளும் நீங்கள் பயன்படுத்திக்கலாங்கிற மாதிரி ஏற்படுத்திக்கலாம். லஞ்ச லாவணிகள் இருக்கிறதுனால காசு கொடுத்தா 30,000 கொடுத்தா எல்லாமே வாங்கிக்கலாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து நாட்டை வந்து அதனால தமிழர்கள் உரிமைப்படுத்தப்படுது. அதுதான் உண்மை. ஏன்னா வாய்ப்பு இன்னைக்கு அந்த வாய்ப்பு நமக்கு வந்து உள்நாட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய தேவைகளை நம்மளே பூர்த்தி பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்தும் அதுக்கான அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்காம அரசியல் பிரச்சனையினால நம்மளை வந்து தவிர்க்க வைக்கிறாங்க. அப்ப நமக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்படும் போது நம்மளோட தேவைக்காக நம்ம பிளப்புக்காக நம்ம வெளி மாநிலங்களே நம்ம வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குது. நம்ம வேலை செய்ய வந்ததுல பிரச்சனை இல்லை. அவனுக்கு வாக்குரிமை கொடுத்து நாளைக்கு அவனை வந்து குடியுரிமை பண்ணிட்டா இங்க இருக்கிற பொண்ணைய கல்யாணம் பண்ணிட்டு நாளைக்கு அவன் இங்க இருக்கிற குடியுரிமையை வச்சுக்கிட்டு அவன் நமக்கான வாய்ப்பு இன்னும் மறுக்கப்பட்டு நம்மளை வந்து ஒரு அகதியாக்கிறதுக்கான வழியை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அது பாரதிய ஜனதாவும் செய்யுது, காங்கிரஸும் செய்யுது.